வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ தான். ஸோ இன்றைக்கி அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த பாப்பாவை வந்து ஸ்கேட்டிங் கிளாஸில் வந்து அனுப்பணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த இதுவுமே தெரியாது. அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அதில் சேர்க்கணும், அது மட்டும்தான். பட் நான் அதை பற்றி எதுவுமே டீட்டெயில்ஸ்லாம் நான் பார்க்கல, யார்ட்டையும் கேட்கவும் இல்லை. கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு நெட்டில் சர்ச் பண்ணேன். பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லவும், ஒரு 1/2 hour ட்ராவலில் இருக்குன்னு சொல்லவும், சரின்ட்டு அங்கே போய் பார்த்தோம். எனக்கு பிடிச்சிருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 5000 வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். 5000 3500 வந்து ஷூக்கு, 1500 வந்து கிளாஸுக்கு அப்படின்னு சொன்னாங்க. மந்த்லி ஃபீஸ்ன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, 1500 தானே, நம்ம ஏதாவது ஒரு செலவை கண்டிப்பாக குறைச்சிட்டு நம்ம பாப்பாவுக்கு சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் ஆனால் வந்து போயிட்டு இவளோட ஆர்வம் வந்து ரொம்ப அதை ரொம்ப இன்வால்வ் பண்ணதுனால சீக்கிரமே கற்றுக்கிட்டா போனோம் கையோட. அதனால செகண்ட் லெவல் போகணும், நீங்கள் ஷூ வாங்குங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது ஒன்றுமே சொல்லலை, இப்படி திடீர்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஷூவோட ரேட்டு பார்த்திங்கன்னா 14,500 தான். நல்ல ஷூவாக 8,000க்கு இருக்கான். அது வந்து கிரவுண்டில் மட்டும்தான் ஓட்ட முடியும். கிரவுண்டில் ஓட்டலாம், ஆனால் வந்து ஃபாஸ்ட்டாக போகாது. 14,500 வந்து கிரவுண்ட்லேயும் ஓட்டலாம், ரோட்லேயும் ஓட்டலாம், நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். அடுத்து வந்து 32,000 சொன்னது வந்து ரோட்டில் போக முடியாது, கிரவுண்டில் மட்டும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் வந்து 14,500 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து 14,500 எனக்கு என்னன்னே புரியல. ஏன்னா வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போதே இதோட ட்ராபேக்லாம் கொஞ்சம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஏன் தப்பு தான் அது. நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணாமல் மற்றவங்கள்ட்ட கேட்காம போனது என் தப்பு தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாததுனால அவங்க கண்டிப்பாக சொல்லலாம். எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு வர போகிறது கிடையாதுல்ல. அதனால் சொல்லியிருக்கலாம், பட் அவங்க சொல்லலை. 14,500னோடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னா இவ்வளோ ஷூ இவ்வளோ விலை விற்கிது அப்படின்னு. நானும் வந்து அமேசானில் இல்லை ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தோம்னா 5,000 கிட்டலாம் ஷூ இருக்குது. ஆனால் வந்து அவங்க நாங்கள் ஷூ வாங்கி தரோன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி தர மாட்டோம், எங்களால் வந்து ஏதாவது ஒரு வீல் கலண்டாலும் நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி தரமாட்டோம் அப்படின்ற ஒரு இது சொன்னாங்க. எனக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்கல. சரி போடா அப்படின்ட்டு நான் வந்து கிளாஸே நிறுத்திட்டேன். சரி வேறு எங்கேயாவது நம்ம பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம வெளியில் வாங்கினா ஷூ ரிப்பேர் பண்ணி தர மாட்டாங்கன்னா ஏன் இவங்க இவ்வளோ காஸ்ட் வச்சு விற்கிறாங்க? அதே ஷூ வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து ஒரு 5,000 கிட்ட தான் விற்கிது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து மேனுஃபேக்சர்கிட்ட டைரெக்டாக வாங்குகிறோன்னு சொல்கிறாங்க. மேனுஃபேக்சர்கிட்ட வாங்குறதும் ஏன் இவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரியல. ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இது விலை கம்மியாக இருக்குன்னு 3,500க்கு வாங்கி கொடுத்தோம். அவங்க சொல்லியிருக்கலாம் 3,500க்கு இப்போ வாங்குறியே, இது 1 month தான் ஓட்ட முடியும்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து 14K நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்போம், இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பாடம். என்னைய மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா ஸோ எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு போங்க. இது மாதிரி யாருக்காவது நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பாப்பா வந்து சிலம்பம் கிளாஸ் தான் போயிட்டுருக்கா. சரி அது வரைக்கும் இப்போ போட்டும், நான் வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் வந்து நல்லா விசாரிச்சுட்டு நல்ல இடமா பார்த்து சேர்த்து விடலான்ட்டு ஒரு முடிவு வந்துட்டேன். பாப்பாட்டே சொன்னேன். பாப்பா தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தா, ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறேன்ட்டு. சொல்லி புரிய வச்சுருக்கேன். பார்ப்போம். அந்த பேக் அங்கே ஒரு பேக் மாதிரி கொடுத்தாங்க. அதில் வந்து நீ பேடு, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 14,500க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீ பேடு அதெல்லாம் வராது, க்ளவுஸ் எல்லாம் வராது, நீங்கள் தனியாக தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அது என்ன கணக்கில் வாங்குறாங்கன்னே தெரியல. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஸோ இதை பற்றி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது இது மாதிரி ஏமாந்துருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்படியே தேடிகிட்டே இருக்கேன். என்ன இது கிடைக்குதா என்னன்னு தேடிகிட்டே இருக்கேன். பார்ப்போம். ஏதாவது வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். திருச்சியில் யாராவது ஸ்கேட்டிங் கிளாஸ் சொல்லி தருவீங்கன்னா கொஞ்சம் எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோடு முடியுது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.